இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். பேஸ் கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர் தான் அப்ளை பண்ணுறேன். நியூட் ஷேட் தான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் க்யூர் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். ஸோ நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். நான் இப்போது க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இந்த மாதிரி பேட்டிங் ஜெல் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஜெல் யூஸ் பண்ணி தான் இப்போது நான் டிசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறேன். அகெயின் இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறேன். எக்ஸாக்டாக அதே ஷேப்லாம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது கூடவே ஒயிட் கலர் ஜெல் பாலிஷும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ் தான் இது. எடுத்துட்டு இப்படி நான் மிக்ஸ் பண்ணி மேலே பண்ணுறேன். ஓகேங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். பேட்டிங் ஜெல் தான். பேட்டிங் ஜெல்லில் நான் இப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். இது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மேலே தூக்கியும் பண்ணலாம். இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு மேலேயே பண்ணுறதுனால நான் 60 செகண்ட்ஸ் மட்டும் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், இதே மாதிரி பேட்டிக் ஜெல் தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒயிட் கலர்லேயே நான் ஃபர்ஸ்ட் லைனர் மாதிரி வரைகிறேன். உங்களுக்கு டிசைன் நல்லா தெரியணுன்றதுக்காக. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒயிட் கலர் எடுத்து ஃபுல்லாகவே இப்படி நான் பண்ணுறேன். ஓகேவா? அகெயின் இந்த பக்கமும் இப்படி நான் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது நான் கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி எடுத்துகிட்டு, இப்போது நான் கொஞ்சம் இந்த கலர் மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இப்போது இதுலேயும் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தனியாக இதில் தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி தான் பண்ணுறேன். ஓகேங்களா? அகெயின் இதே கலர் டிசைன் எடுத்துகிட்டு இங்கேயும் பாருங்கள், இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதிலையே நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி நான்
ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் தான். பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் எடுத்து இந்த சர்க்கிள் மாதிரி இங்கே நான் வரைகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி நீங்கள் வரைகிறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ரஷ். ஓகேங்களா? அதுக்கு மேலே ஃபில் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இது இன்னும் கூட உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெருசாக்கணும் பண்ணிக்கலாம். இப்போது இது க்யூர் பண்ணணும். க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கமும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஃபுல்லாக வர மாதிரி, ஒயிட் கலரில் ஃபுல்லாக வர மாதிரி நான் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் மறுபடியும் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் எம்போசிங் ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். எம்போசிங் ஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நான் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷைன் டாப் கோட்டும் அப்ளை பண்ணலாம். பட் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே டிசைன் அழகாக தெரியும். ஓகேங்களா? இப்போது நான் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணி காட்டுறேன். டிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எம்போசிங் ஜெல் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் இருந்தும்
அகெயின் இதில் இருந்தும் நெக்ஸ்ட்டு இதில் இருந்தும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இப்போது இந்த இடத்துலையும் அதே மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி பண்ணணும்னா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இங்கேயும் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த பிளாக் கலர் இடம்லாம் வந்து க்யூர் பண்ண இடம் தான். ஸோ அதனால் முன்னாடியே க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். கொஞ்சம் நல்லா கிட்டவே வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் வேண்டாம், இதை மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து நான் க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெயில் ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.